ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனான சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன் எப்படின்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஓடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தமிழ்நாடு பொறியியல் மாணாக்கர் சேர்க்கை 2024ற்கான நடைமுறைகள் ஒவ்வொன்றாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக மாணவ மாணவிகள் சாய்ஸ் ஃபில்லிங் என்ற அடுத்த கட்ட நிகழ்வில் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான கல்லூரிகள் மற்றும் பாடப்பிரிவுகளை தங்களுக்கு விருப்பமான வரிசையின்படி பிரிஃபரன்சியல் ஆர்டரில் பதிவு செய்ய வேண்டும். tnaonline.org போய் லாகின் பண்ணுங்க. அந்த வியூ ரேங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஜென்ரல் ரேங்க்கு, உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை பார்க்கலாம். அதை நோட் பண்ணிட்டு மெயின் பேஜில் இருக்கிற ஷெட்யூல் போய் உங்களுடைய ரேங்க்குக்கும் உங்களுடைய அக்ரிகேட் மார்க்குக்கும் எந்த சுற்றில் பங்கேற்கணும், என்னைக்கு பங்கேற்கணும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் எப்படின்னு பார்க்கலாம். ஷெட்யூலில் கொடுத்துருக்குற மாதிரி உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அன்றைக்கி ஓப்பன் ஆகும். நீங்கள் லாகினில் போய் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பேஜுக்கு போகலாம். சாய்ஸுங்கிறது 2 காம்பனண்ட் இருக்கும். ஒன்று காலேஜ் நேமு, இன்னொன்று கோர்ஸ் நேமு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு எந்த கல்லூரி, எந்த கோர்ஸ், எந்த பாடப்பிரிவு வேணும் அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் வரிசைப்படி எழுதி வச்சுக்கணும். அந்த கல்லூரியை எப்படி செலக்ட் பண்ணலாம், அந்த பிரான்ச் எப்படி செலக்ட் பண்ணலாங்கிறதுக்கு நம்ம ஹோம் பேஜில் நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்குறோம். அதாவது கடந்த 5 ஆண்டுகளோட கட் ஆஃப் இருக்குது, கல்லூரியை பற்றி விவரங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்த்து நீங்கள் தெளிவாக ஒரு பேப்பரில் உங்களுக்கு முதல் சாய்ஸில் என்ன கல்லூரி, என்ன பிரான்ச், அந்த கல்லூரியை நீங்கள் எழுதும்போது கல்லூரி கோடோடு எழுதி வச்சுக்கோங்க. கல்லூரி கோடு, கல்லூரி பெயர் மற்றும் என்ன கோர்ஸ் கோடு, இதை எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் பண்ணுறதுக்கு ஃபில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜில் போனீங்கன்னா அது இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. 5 ஃபில்டர் இருக்குது. நீங்கள் ஒரு காலேஜ் வைஸ் நீங்கள் சர்ச் பண்ணலாம், இல்லை ஒரு காலேஜ் கோடு வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம், இல்லை ஒரு பிரான்ச்சு, ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் பிரான்ச்சு எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இப்படி தேடலாம். இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் என்னென்ன கல்லூரி இருக்குது அப்படின்னு அது வழியாக தேடலாம். இல்லை கேட்டகரி வைஸ் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டடு, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸு, செல்ஃப் ஃபைனான்சிங் அந்த மாதிரி தேடலாம் நீங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் போகிறேன். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர். அதில் போயிட்டு நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறேன். நான் இப்போ இது ஃபர்ஸ்ட் சாய்ஸாக கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள். அடுத்தது ஒரு மறுபடியும் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போகிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி போகிறேன். அதுலேயும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போடுறேன் சாய்ஸாக. இப்போ உங்களுக்கு காலேஜ் கோடு தெரியுதுன்னா, இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி, அதில் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு நான் போகிறேன். இது 3வது சாய்ஸாக கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் சாய்ஸஸை ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. இப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் போடலாம் அப்படின்னா, எனி நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் போடலாம். தொழில்நுட்ப கல்வி ஆணையர் சொல்றது போல, நீங்க நெறைய சாய்ஸஸ் போட்டா தான் உங்களுக்கு நீங்க விரும்பிய கல்லூரியும், பாடப்பிரிவும் கிடைக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். நீங்க ரேங்க் பின்னாடி போக, போக, போக நீங்க நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து நெறைய நீங்க இதுல என்ட்ரி பண்ணணும். இப்ப நீங்க இந்த மாரி உங்களுடைய கட் ஆஃப்க்கு தகுந்த மாரி நீங்க உங்களுடைய சாய்ஸஸ் என்டர் பண்ணிட்டு, இப்ப நீங்க இந்த ரீஆர்டர் மை சாய்ஸஸ்ன்னு இருக்கு பாருங்க. அதுல போனீங்கன்னா, இப்ப நீங்க போட்ட இப்ப உதாரணத்துக்காக நம்ம 3 போட்டோம். இப்ப இதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ரீஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் அண்ணா யூனிவர்சிட்டி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வேணும்னா, அத அப்படியே மேல டிராக் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாரி இப்ப மறுபடியும் அ இன்னொரு காலேஜ் ஆட் பண்றேன். ஆட் மோர் சாய்ஸஸ்ன்னு போயிட்டு, கவர்ன்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் போறேன். அதுல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்றேன். ஸோ இப்ப இப்ப இந்த சாய்ஸ் பேஜ்ல பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு ஓசில இருக்கிற சீட்டும் காட்டும். அதே சமயம் நம்ம எந்த கம்யூனிட்டி சேர்ந்தோமோ அந்த சீட்டும் காட்டும். ஸோ நீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துட்டது பிசிங்கிறதுனால பிசில இருக்கிற சீட்ட காட்டுது. நீங்க அதுல இருக்கிற சீட்டுகள நீங்க செலக்ட் பண்ணலாம். இப்ப நீங்க ரீஆர்டர் சாய்ஸ் போறீங்க. இப்ப போயிட்டு நீங்க பாருங்க மறுபடியும் இப்ப நான் கவர்ன்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பூர் 1க்கு நான் கொண்டுட்டு போணும்னா, நான் அப்படியே டிராக் பண்ணிக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு சாய்ஸ் நான் அண்ணா யூனிவர்சிட்டி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் வேண்டாம் அப்படின்னா டெலீட் பண்ணிக்கலாம். இந்த மாரி உங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இத பொறுமையா நீங்க எக்ஸர்சைஸ் பண்ணணும். இந்த மாரி பண்றதுக்கு உங்களுக்கு 3 நாள் டைம் குடுக்குறாங்க. ஒவ்வொரு ரவுண்ட்லயும் சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிச்ச நாள் காலையில 10 ஏஎம்ல இருந்து 3வது நாள் சாயந்தரம் 5 பிஎம் வரைக்கும் நீங்க சாய்ஸஸ் எக்ஸிக்யூட் பண்ணலாம். 3 டே ஈவினிங் 5:00 நீங்க அந்த லாக் மை சாய்ஸஸ கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த நம்பர போட்டீங்கன்னா, நீங்க போட்ட சாய்ஸஸ் எல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும். நீங்க லாக் பண்ணாம விட்டீங்கனாலும் சிஸ்டமே 3 டே 5 பிஎம்க்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க போட்ட சாய்ஸஸ் எல்லாம் லாக் பண்ணிடும். இப்ப டவுன்லோட் மை சாய்ஸஸ் போயிட்டு, நீங்க போட்ட சாய்ஸஸ் எல்லாம் நீங்க
பார்த்தீங்கன்னா, ஒரு பிடிஎஃபா ஜெனரேட் ஆகும். அத நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். நீங்க லாக் செய்த அடுத்த நாள் காலையில உங்களுக்கு ரேங்க் படி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் உங்க லாகின்ல காமிக்கும். அந்த ஆர்டரை அடுத்த 2 நாட்களுக்குள் நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். உதாரணமாக, ஒரு மாணவர் 60 சாய்ஸ் போட்டிருந்தாருன்னா, அவருக்கு முதல் சாய்ஸே கிடைக்கலாம். அல்லது 2லிருந்து 60க்குள்ள ஒரு சாய்ஸ் கிடைக்கலாம். அல்லது அன்பார்ச்சுனேட்லி ஒரு சாய்ஸுமே அலாட் ஆகாமலும் போகலாம். இப்பொழுது ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடைத்தால் அவருக்கு திரையில் உள்ளது போல 3 கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்கள் காட்டப்படும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை ஏற்று நான் உறுதி செய்கிறேன். 2வது ஆப்ஷன் வந்து நான் அடுத்த கட்ட கலந்தாய்வுக்கு செல்கிறேன். 3வது ஆப்ஷன் வந்து நான் கலந்தாய்விலிருந்து வெளியேறுகிறேன். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன செலக்ட் பண்றீங்கன்னா, இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற சீட்டு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் உங்களுக்கு ஓகேன்னு அர்த்தம். அத கிளிக் பண்ணி நீங்க சப்மிட் பட்டன குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த 2 நாள் கழிச்சு உங்களுக்கு ஒரு புரோவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஜெனரேட் ஆகி உங்க லாகின்ல அவைலபிளா இருக்கும். 60 சாய்ஸ் போட்டதுல உதாரணத்துக்கு 6வது சாய்ஸ் கிடைச்சதுன்னா, இப்ப திரையில உள்ளதுபடி 5 கன்ஃபர்மேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் காட்டும். இதுல உங்களுக்கு 6வது சாய்ஸே ஓகேன்னா, ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன சூஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு புரோவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஜெனரேட் ஆயிடும். அப்படி இல்லாம, இப்ப 6வது சாய்ஸ நீங்க உறுதி பண்ணிக்கிட்டு, அதுக்கு மேல முன்னேற வாய்ப்பு இருந்தா, என்னை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, 2வது கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன சூஸ் பண்ணுங்க. 2வது கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன சூஸ் பண்ணும்போது, கீழ இருக்கிற உங்க ஊருக்கு அருகாமையுள்ள ஒரு டிஎஃப்சி சென்டரையும் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்ன்னு ஒண்ணு ஜெனரேட் ஆகும். அப்படி 2வது ஆப்ஷனும் வேண்டான்னா, மறுபடியும் 3, 4, 5 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதையும் நீங்க பார்த்து ஒண்ண செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. இப்ப அன்பார்ச்சுனேட்லி ஒரு சாய்ஸும் கிடைக்கலைனாலும் உங்களுக்கு 3 கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸ் காட்டும். அதுல ஒண்ண செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. ஒவ்வொரு சுற்றிலும் 6வது நாள் காலையில யார் யாரு அக்செப்ட் அண்ட் ஜாயின்னு குடுத்தாங்களோ, அவங்களுக்கு புரோவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்ன்னு ஜெனரேட் ஆகும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டர எடுத்துக்கிட்டு, அந்த அலாட்மெண்ட் ஆர்டர்ல குறிப்பிட்டுள்ள தேதிக்குள்ள அந்தந்த கல்லூரிக்கு சென்று, தங்களுடைய ஒரிஜினல் சான்றிதழ்கள சமர்ப்பிச்சு, தங்களுடைய டியூஷன் ஃபீயும் அந்த கல்லூரியில செலுத்தி, தங்களுடைய அட்மிஷன அவங்க முடிச்சிரணும். யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் அப்போர்டுன்னு குடுத்தீங்களோ, உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்ன்னு ஜெனரேட் ஆகும். இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டு, நீங்க செலக்ட் பண்ண டிஎஃப்சி சென்டருக்கு போயி, அங்க உங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ சரண்டர் பண்ணி, உங்களோட டியூஷன் ஃபீயும் கட்டி, உங்களுக்கு தற்காலிகமா ஒதுக்கப்பட்ட சீட்ட நீங்க உறுதி பண்ணிறணும். அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணாக்கர்கள் மற்றும் பிஎம்எஸ்எஸ் ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிளாக உள்ளவர்கள் மற்றும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிளாக உள்ளவர்கள் டியூஷன் ஃபீயை கட்ட வேண்டியதில்லை. ஆனால் தங்களுடைய ஒரிஜினல் சான்றிதழ்களை கல்லூரியிலோ அல்லது டிஎஃப்சி சென்டரிலோ கொடுத்து தங்களுடைய அட்மிஷன் அல்லது தற்காலிக இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும். அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவ, மாணவிகளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அப்ப பார்த்தீங்கன்னா 2 லிங்க் காட்டும். அந்த 2 லிங்க்லயும் போய் மாணவர்கள் தங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு லிங்க் வந்து ஜெனரல் கோட்டாவுக்கானது. இன்னொரு லிங்க் வந்து 7.5% கோட்டாவுக்கானது. மேற்கூறிய வழிமுறைகளை கடைபிடித்து கலந்தாய்வில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு விருப்பமான கல்லூரியும், பாடப்பிரிவும் கிடைக்க எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.